வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்றைக்குமே இளமையாக இருக்க இரவில் சாப்பிட வேண்டிய உணவுகள் மற்றும் சாப்பிடக்கூடாத உணவுகள் தான் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. அதுலேயும் நைட் ஆகிட்டா போதும் கோலப்பசி. பானிபூரி சவர்மா வெறும் 30 ரூபாய், காளான் வெறும் 50 ரூபாய், இப்படி விதவிதமான பேரில் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நிறைய உணவுகள் விற்கப்படும். நம்மளும் வித்தியாசமாக இருக்கேன்னு வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறோம். ஆனால் இரவு இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்றதுனால நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்குமான்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான். நம்ம இரவு சாப்பிடக்கூடிய உணவுகள் ஹெவியாக இருக்கக்கூடாது. சீக்கிரம் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் தான் சாப்பிடணும். ஏன்னா நம்ம உடலுக்கு இரவில் நிறைய வேலைகள் இருக்கும். நீங்கள் கண்ணா பின்னான்னு சாப்பிட்டா வெறும் செரிமானத்துக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அதுவும் அரைகுறையாக செரிமானம் செஞ்சு நைட்டு பாத்ரூமுக்கும் ரூமுக்கும் உங்களை அலைய விட்டுரும். அது மட்டும் இல்லாமல் செரிமானம் நல்லா நடக்கணும்னா அதுக்கு எனர்ஜியும் தேவைப்படும். நம்ம தூங்கிட்டு இருக்கிறப்போ அதிக அளவு எனர்ஜி இருக்காது. அதனால் செரிமானம் சீராக நடக்கிறது கஷ்டம். ஸோ நைட்டு எப்போவுமே ரொம்ப லேசான உணவுகளை சாப்பிடுங்க. இப்போ நான் சொல்ல போகிற கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியுதான்னு பாருங்கள். எல்லோரும் சோறு தான் முக்கியம்னு சொல்கிறப்போ ஒரு நோயால் பாதிக்கப்பட்ட மக்கள் மட்டும் சாப்பாடுனாலே ஓடுவாங்களாம். எந்த வகையான உணவாக இருந்தாலும் சாப்பிடவே மாட்டாங்களாம். அது எந்த நோயின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் உங்களுக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்க பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறவங்க கூட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தான் அதிகமாக இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ ரொம்ப குண்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எப்போவுமே இளமையாக இருக்கணும்னா இப்போ நான் சொல்ல போகிற உணவுகள் இலவசமாக கிடைச்சா கூட இரவு நேரத்தில் சாப்பிடாதீங்க. நம்பர் 1 கர்டு, தயிர். இரவு நேரத்தில் தயிர் சாப்பிடாமல் பார்த்துக்கோங்க. பகலில் தயிர் சாப்பிட்றப்போ நம்ம உடல் நல்லா இருக்கும். பாடி வெயிட் குறையும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், பல் மற்றும் எலும்புகள் வலிமை பெறும், தோல் அப்புறம் தலைமுடிக்கு ரொம்ப நல்லது. ஆனால் இரவில் தயிர் சாப்பிட்றப்போ பல சைடு எஃபெக்ட் இருக்கும். தயிர் சாப்பிட்டு படுக்கிறப்போ அது சீக்கிரமே சளி தொல்லையை கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. மூட்டு வலி இருக்கிறவங்க, அசிடிட்டி மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க, செரிமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாம் இரவில் தயிர் சாப்பிட்றத தவிர்க்கணுமாம். தயிர் சாப்பிட்றதுக்கு பதிலாக இரவில் மோர் குடிக்கலாம். மோரை கம்பேர் பண்ணால் தயிரில் குளிர்ச்சி அதிகமாக இருக்கிறதுனால இரவு உணவாக தயிர் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. நம்பர் 2 பனானா. ஒரு மரத்தில் எல்லா பார்ட்ஸும் உதவுதுன்னா அது வாழை மரம் மட்டும்தான் சொல்லலாம். அதோட இலை, தண்டு, காய், பழம் இப்படி எல்லாமே நமக்கு பயன்படுத்தக்கூடிய உணவாக இருக்குது. ஸோ வாழைப்பழம் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நன்மையை கொடுக்கும். வாழைப்பழமில் ட்ரிப்டோஃபான் இருக்குது, கூடவே மெக்னீசியம் இருக்குது. ஸோ நம்மளால் சீக்கிரமாக தூங்க முடியும். நம்பர் 3 ஃப்ரைட் ஐட்டம்ஸ். எண்ணெயில் பொரிச்ச உணவுகள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி தவிர்க்கணும். பொரிச்ச சிக்கன், பொரிச்ச பக்கோடா, எண்ணெயில் பொரிச்ச உணவுகள் எல்லாமே பகல் நேரம் சாப்பிட இல்லை ஈவினிங் மழை பெய்யறப்போ சாப்பிட நல்லா இருக்கும். அந்த நேரத்தில் சாப்பிட்றது ஓகே. இரவு சாப்பிட்டு தூங்குறப்போ இரவு செரிமானம் செய்ய கஷ்டமாக இருக்கும். ஸோ இரவு 8 மணி ஆயிட்டாலே பொரிச்ச உணவுகளை தவிர்த்துக்கிறது நல்லது. நம்பர் 4 சுகர் ஐட்டம்ஸ். சுகரில் நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. நைட் அதை சாப்பிட்றப்போ செரிமானம் ஆகாமல் போயிடும். நம்மள எல்லோரும் பொதுவாகவே இரவு நேரத்தில் தான் கேக் வெட்டி பார்ட்டி கொண்டாடுவோம். கேக்கில் தான் அதிக சுகர் இருக்குது. 10 பீஸ் கேக் சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்கி பாருங்கள், தூங்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இரவு நேரத்தில் தான் பொருட்காட்சி இருக்கும். நிறைய பேர் அப்போதான் பீச்சுக்கு போவாங்க. நிறைய கடைகள் இருக்கும், வாங்கி சாப்பிடலாம்னு போவாங்க. சில பேர் நைட்டு ஏதாவது திங்க வேணுமே பசிக்குதுன்னு சொல்லி எலி மாதிரி உருட்டுறப்போ கண்டிப்பாக ஏதாவது ஸ்வீட் ஐட்டம் இருக்கும். சாக்லேட், குலோப்ஜாம் இந்த மாதிரியான எந்த ஸ்வீட்னாலும் சாப்பிட தவிர்த்துக்கோங்க. ரொம்ப ஆசையாக இருந்ததுன்னா லைட்டாக மட்டும் சாப்பிட்டு போங்க. நைட்டு தூங்குறப்போ எத்தனை பேருக்கு பல்லு விளக்குற பழக்கம் இருக்குது அவங்கெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு நல்ல பழக்கம் பழங்குறீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஒருவேளை ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இரவு பல்லு விளக்காமல் தூங்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக பல் சொத்தைக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இனிப்பு சாப்பிட்டா இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பல்லு விளக்கிட்டு தூங்குங்க. நம்பர் 5 ஸ்பைசி ஃபுட்ஸ். நம்ம மக்களுக்கு காரமான சாப்பாடுனா ரொம்பவே பிடிக்கும். எனக்கும் கூட. பஜ்ஜி வித் கார சட்னி, மசாலா தூக்கலாக போட்ட கறி குழம்பு. ஆனால் இதெல்லாம் பகல் நேரங்கள் சாப்பிடலாம். இரவு அதிகமாக காரமான உணவுகள் தவிர்த்துக்கிறது ரொம்பவே சிறந்தது. ஏன்னா காரமான உணவுகள் நம்ம உடலில் மெட்டபாலிசத்தை அதிகரிக்கும். கண்டிப்பாக நம்ம உடல் தூங்காமல் சுறுசுறுப்பாக ஆயிரும். நைட்டு தான் உங்கள் உடலுக்கு ரெஸ்ட் தேவைப்படும். நைட் நேரத்தில் கார உணவுகள் சாப்பிட்டீங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு தான். அதே மாதிரி ஸ்பைசி ஃபுட்ஸ் இரவு நேரத்தில் செரிமான கோளாறும் உண்டாக்கும். அது மட்டும் இல்லாமல் கூடவே எக்ஸ்ட்ரா போனஸாக நெஞ்சு எரிச்சலும் உண்டாகும். ஸோ இரவு நேரத்தில் காரமான உணவுகளை சாப்பிடாமல் இருங்க. நம்பர் 6 காஃபி. இப்போ இருக்கிற மக்கள் காஃபியை விட டீ தான் அதிகமாக குடிக்கிறாங்க. யாருக்கு தான் டீ காஃபினா பிடிக்காது. ஆனால் இரவில் டீ குடிக்கிறத தவிர்த்துக்கணுமாம். நம்ம உடலோட பயாலஜிக்கல் கிளாக்கை இந்த காஃபி டீ உல்ட்டாவாக ஆக்கிடும். இதை குடித்தா இரவு தூங்க வேண்டிய நம்ம தூங்காமல் புரண்டு படுத்துட்டு இருப்போம். இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருந்தால் ஃப்யூச்சரில் தூக்க பிரச்சனைகளில் கண்டிப்பாக வரும். இரவு மட்டும் இல்லை, ஈவினிங் 6 மணிக்கு மேலே டீ, க்ரீன் டீ, லெமன் டீ இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை எனக்கு சூடாக ஏதாவது குடிச்சே ஆகணும்னா ரொம்ப சூடாக இல்லாமல் லேசான வெதுவெதுப்பான தண்ணியோ இல்லை பாலோ குடிச்சுக்கோங்க. நம்பர் 7 டொமேட்டோ. இப்போ நிறைய கடைகளில் தக்காளியில் போண்டா கூட விற்கிறாங்க. தக்காளியில் போண்டா சாப்பிட்டா நல்லா இருக்கும்ன்றதை விட இரவு நேரங்களில் தக்காளி சாப்பிட்றது உடலுக்கு நல்லது இல்லைன்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. தக்காளியில் இருக்கிற தைரமின்னு ஒரு வகையான அமினோ ஆசிட் நம்ம மூளையை ஆக்டிவ் ஆகிற மாதிரி தூண்டி விடுமாம். நம்ம ஆக்டிவ் ஆகிற மாதிரி இருந்தால் என்ன ஆகும்? நமக்கு தூக்கம் பாதிக்கப்படும், தூக்கம் இல்லாமல் இருக்கும். அப்படியே கஷ்டப்பட்டு தூங்கினாலும் காலையில் ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸோ நைட்டு சாப்பிட்ற உணவுகளில் தக்காளியை அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு நம்பர் 8 சிட்ரஸ் ஃப்ரூட்.
ஆரஞ்சு, லெமன், சாத்துக்குடி இந்த மாதிரி சிட்ரிக் ஆசிட் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம உடலில் ரொம்பவே நல்லது தான். ஆனால் இரவு நேரங்களில் இந்த சிட்ரஸ் பழங்களை சாப்பிட்றப்போ ஒழுங்காக செரிமானம் ஆகலைன்றது பட்சத்தில் அதில் இருக்கிற ஆசிட் சில சமயங்களில் அசிடிட்டியை கூட உருவாக்கும், கூடவே நெஞ்சு எரிச்சலை உருவாக்கும். ஸோ இரவு நல்ல தூக்கம் வேணும், காலையில் நல்லா நிம்மதியாக எழுந்திருக்கணும்னு நினச்சா இந்த சிட்ரஸ் நிறைந்த பழங்களை இரவு நேரத்தில் சாப்பிடாதீங்க. நம்பர் 9, மட்டன் பிரியாணி. தம்பி, எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடை நைட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறியே, இது நியாயமாப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு கேட்குது. ஃபீல் பண்ணாதீங்க. பொதுவாகவே இரவு நேர கல்யாணத்தில், முக்கியமாக பாய் வீட்டு கல்யாணத்தில் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது மட்டன் பிரியாணியும் ஸ்வீட் ஹல்வாவும் தான். மட்டன் பிரியாணியை பகல் நேரங்களில் சாப்பிட்றது உடலுக்கு நல்லது. ஆனால் இதில் இருக்கிற நிறைய கலோரிஸ்னாலையும் கொழுப்புனாலையும் நம்ம உடலுக்கு செரிமானமாக அதிக நேரமும் அதிக எனர்ஜியும் தேவைப்படுது. ஒரு பிளேட் பிரியாணி சாப்பிட்டா பரவாயில்ல, ஆனால் நம்ம 2-3 பிளேட்னு அதிகமாக சாப்பிடுவோம். வயிறு ஃபுல்லாகி தூங்க போயிடுவோம். நம்ம தூங்குறப்ப உடம்போட டோட்டல் எனர்ஜியும் ட்ரெயின் ஆயிரும். செரிமானம் ஆகிறதுக்கு கேள்விக்குறிதான். நைட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு காலையில் எழுந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி நெஞ்சு எரிச்சல் இருக்கிறத உணர்றதுக்கு காரணம் இப்படி ஹெவியான உணவுகளை இரவில் சாப்பிட்றதுனால தான். மட்டன் பிரியாணி சாப்பிட்றது மட்டும் இல்லை, சிக்கன், இறால் இந்த மாதிரியான எந்த வகையான பிரியாணி இருந்தாலும் கண்டிப்பாக அதில் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ செரிமானம் ஆகுறதுல பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஸோ அதிகமாக மட்டன் பிரியாணி சாப்பிடக்கூடாதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அதிகமான கொழுப்புகளும் அதிக கலோரிஸும் இருக்கிற உணவுகள் எடுத்துக்கிறப்போ நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படிங்கிற நோய் வர ஆரம்பிக்குமாம். இது இந்தியாவில் வளர்ந்துட்டு இருக்கிற நோய்னு சொல்லப்படுது. கொஞ்சமாக மட்டன் பிரியாணி சாப்பிட்றப்பவே உடலில் 500லேருந்து 700 கலோரிகள் அதிகமாக இருக்குமாம். நம்ம அதிகமான பிளேட் சாப்பிட்டா நம்மளை அறியாமையே கலோரிஸ்கள் அதிகப்படுத்திட்டு இருக்கும். இதனால் உடலில் கொழுப்புகள் அதிகமாகும். இதனால் அதிகமான வெயிட் போடுவீங்க, தைராய்டு ப்ராப்ளம் வரும். ஏன் கொழுப்பு அதிகமானால் ஹார்ட் ப்ராப்ளம் கூட வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ வாரத்தில் 2 முறை மட்டன் பிரியாணி சாப்பிட்ற பழக்கம் இருந்தால் மாற்றிக்கோங்க. வாரம் 1 முறை இல்லை மாதம் 1 முறைன்னு சாப்பிடுங்க. இரவு நேரங்களில் மட்டன் பிரியாணியை டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்பர் 10, சாக்லேட். சாக்லேட்டும் கொஞ்சம் காஃபின் கண்டென்ட் இருக்கும். காஃபி எப்படி நம்மளை தூங்க விடாமல் பிரிஸ்காக வேலை செய்ய வைக்குமோ அதே மாதிரி சாக்லேட்டும் நம்மளை பிரிஸ்காக வச்சுக்கிறோம். இரவு நேரங்களில் சாக்லேட் சாப்பிட்றத விட நம்ம பகல் நேரங்களில் சாப்பிட்டா நம்ம அதிகமாகவே சுறுசுறுப்பாக இருப்போம். முக்கியமாக டார்க் சாக்லேட் சாப்பிடணும், அதுதான் உடலுக்கு நல்லது. நெக்ஸ்ட்டு நம்பர் 11, குரூசிஃபெரோஸ் வெஜிடபிள்ஸ். ஆயுட்காலத்தை அதிகரிக்கிறதுல இந்த குரூசிஃபெரோஸ் வெஜிடபிள்ஸ் முக்கிய பங்கு வகிக்குது. ப்ரொக்கோலி, காலிஃப்ளவர், கோஸ் இதெல்லாம் தான் குரூசிஃபெரோஸ் பழங்கள்னு அழைக்கப்படுது. இது நம்ம உடலுக்கு ரொம்பவே நல்லது. ஆனால் நம்ம இரவு நேரங்களில் தூங்குறதுனால அதிக நார்ச்சத்துக்களை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கான எனர்ஜி நமக்குள்ளே இருக்காது. ஸோ செரிமான கோளாறுகள் ஏற்படும். இரவில் சாப்பிட்றத தவிர்த்துட்டு இந்த காய்கறிகளை பகல் நேரங்களில் சாப்பிட்றப்போ அதிக சத்துக்கள் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்பர் 12, ஆல்கஹால். மதுபானங்களை முழுமையாக தவிர்த்துக்கிறது நல்லது. பொதுவாகவே ஒயினோ இல்லை வேறு ஏதாவது மதுபானங்களையோ இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கிறப்போ சீக்கிரமே தூங்கிடுவோம். ஆனால் அதோட எஃபெக்ட் குறைஞ்சதும் தூக்கம் பாதிக்கப்பட ஆரம்பிக்கும். காலையில் தூங்கி எழுந்த அப்புறமும் செம்ம டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ மதுபானங்கள் தூக்கத்தை ரொம்பவே பாதிக்குது. இந்த 12 உணவுகளையும் இரவு நேரத்தில் எடுத்துக்கவே கூடாது. இந்த 12ஐயும் நிப்பாட்டிட்டா எப்படி இளமையாக இருக்கலாம் அப்படின்னு கேள்வி வரலாம். நம்ம நிம்மதியாக தூங்கி எழுந்தாலே உடல் அமைப்பு சீராக இருக்கும். வயசாகிட்டா ஃபஸ்ட்டு நம்ம கிழட்டுத்தன்மையை காட்டி கொடுக்குற உறுப்பு நம்ம தோல் தான். ஆராய்ச்சியாளர்கள் கணக்குப்படி ஒரு நாளைக்கு 6லேருந்து 8 மணி நேரம் சரியாக தூங்கி எழுந்திருக்கிறவங்களோட தோல் தான் ரொம்பவே இளமையாக இருக்குமாம். மாடல்ஸ் எல்லாம் ஃபேஷன் ஷோ போகிறதுக்கு முந்தைய நாள் நைட்டு 9 மணிலேருந்து 10 மணி நேரம் நிம்மதியாக தூங்கி எழுந்திருப்பாங்களாம். இதனால அவங்க தோல் பலபலன்னு இருக்குமாம். ஒரு நாளைக்கு சரியாக தூங்கினாலே நம்மளுடைய உடம்பு பலபலன்னு இருக்கும்னா தினமும் நம்ம உடலை தேவையான அளவுக்கு தூக்கத்தை கொடுக்குறப்போ முகத்தில் கிழட்டுத்தன்மை கொண்டு வராமல் பார்த்துக்கும். முன்னாடி சொன்ன 12 உணவுகள் தான் பாதிப்பை ஏற்படுத்துது. ஸோ செரிமானம் பாதிக்கப்பட்டால் கண்டிப்பாக தூக்கமும் பாதிக்கப்படும். தூக்கம் பாதிக்கிறப்போ நம்ம இளமையும் பாதிக்கப்படும். இளமையாகவே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ சொன்ன உணவுகளை தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து நம்ம இளமைக்காக இரவு சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னென்னு பார்க்கலாம். நம்பர் 1, மில்க். நம்ம வீட்டில் அம்மா காலையில் 1 கிளாஸ் பால் அண்டு நைட்டு 1 கிளாஸ் பால் கொடுப்பாங்க. நம்ம வளர்ந்த அப்புறம் நம்மளே தான் எல்லாமே பார்த்துக்குவோம். ஸோ அந்த டைமில் சோம்பல் ஆயிடுவோம், எதுவுமே பண்ண மாட்டோம். பாலில் இருக்கிற முக்கியமான சோர்ஸ் கிரிப்டோஃபான். இது மனுஷங்களோட தூக்கத்தை இம்ப்ரூவ் பண்ணுமாம். ஸோ குழந்தைங்களும் சரி வயசானவங்களும் சரி நிம்மதியான தூக்கத்தை வேணும்னா இரவில் 1 கிளாஸ் பால் குடிச்சிட்டு படுக்கிறப்போ ரொம்ப நல்லது. ரொம்ப சில்லுன்னு இல்லாமல் கொஞ்சம் வெதுவெதுப்பாக குடிக்கிறது ரொம்ப நல்லது. நம்பர் 2, எக். முட்டை சீக்கிரமாகவே செரிமானம் ஆகிரும். அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற வரைக்குமே வயிறு ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். அவிச்ச முட்டையை சாப்பிட்றது தான் சிறந்தது. அதில் தான் அதிகமான புரோட்டீன்ஸ் இருக்குது. உடல் எடையை நல்லா குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அவிச்ச முட்டையில் வெள்ளைக்கருவை மட்டும் சாப்பிடலாம். ஸோ நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அவிச்ச முட்டையை சாப்பிட்டு தூங்குறப்போ நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். நம்பர் 3, ஓட் மீல். தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஓட்ஸ் சாப்பிட்றப்போ நமக்கு தூக்கத்தை தூண்டுமாம். இதில் அதிகமான மெலட்டோன் அண்டு ஃபைபர் இருக்கிறதுனால இரவு தூக்கத்தை மேம்படுத்துமாம். ஓட்ஸை பாலில் சேர்த்துக்கிறது நல்லது. கூடவே பழங்கள் போட்டு சாப்பிட்றதும் நல்லது. ரொம்ப சீனி போட்டுக்க வேண்டாம், ஏன்னா அது பல் பிரச்சனைகளை வர வச்சிரும். கொஞ்சமாக சீனி போட்டுக்கலாம். இரவு ப்ரெஷ் பண்ணிட்டு தூங்குங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் 4, பன்னீர். இரவு உணவாக பன்னீரை எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் தான் கேசின் அப்படிங்கிற புரோட்டீன் இருக்குது. இரவு முழுக்க தசைகளை ரிப்பேர் பண்ணும். தசைகளோட வளர்ச்சிக்கும் நல்ல தூக்கத்துக்கும் பன்னீர் ரொம்ப நல்லது.
நெக்ஸ்ட் நம்பர் 5 வால்நட்ஸ். எல்லா நட்ஸை விட வால்நட்ஸில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. முக்கியமாக மெக்னீசியம், பாஸ்பரஸ், கால்சியம் இதெல்லாம் இருக்குது. இது எல்லாமே நம்மளோட தூக்கத்தை தூண்டுமாம். வால்நட்ஸில் அடிஷ்னலாக நல்ல கொழுப்புகளும் ஒமேகா 3 ஆசிட்டும் இருக்குது. வால்நட் சாப்பிட்றது மூலமாக நம்மளோட ஸ்லீப் ரெகுலேட்டிங் ஹார்மோன் மெலட்டின் நல்லாவே வேலை செய்யுமாம். இதனால தூக்கமும் சரியாக இருக்கும். காலையில் எழுந்து நிம்மதியாகவும் வேலை செய்யலாம். நெக்ஸ்ட் நம்பர் 5 ஃபிஷ். மீனில் பல ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. வாரத்துக்கு 2 முறையாச்சும் மீன் சாப்பிடணும். இதில் இருக்கிற விட்டமின் டி, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்மளோட தூக்கத்தை அதிகப்படுத்தும். மீன்கள் இரவு நேரத்தில் சாப்பிட்றப்போ செரோட்டோனின் அப்படிங்கிற கெமிக்கல் நம்ம பிரெயினில் சுரக்கும். இந்த கெமிக்கல் நம்மளை தூங்க சொல்லி தூண்டுது. ஸோ தூங்குறதுக்கு முன்னாடி மீன் சாப்பிட்றது நல்லது. அதுக்குன்னு ஓவராக சாப்பிட வேண்டாம். நம்பர் 6 சிக்கன் பிரஸ்ட். ரொம்ப பசியாக இருக்குது அப்படிங்கிற நேரத்தில் மட்டும் சிக்கன் சாப்பிட்லாம். அதுவும் பொரிச்சது சாப்பிடாமல் கிரில் பண்ணி சாப்பிட்லாம். இதனால் வயிறு ஃபுல்லாக இருக்குன்ற ஃபீல் மட்டும் இல்லாமல் தூக்கமும் நல்லா கிடைக்கும். அடுத்தது பாதாம். இந்தியர்களில் நிறைய பேர் தூங்குறதுக்கு முன்னாடி பாதாம் சாப்பிட்ற பழக்கம் இருக்கும். இதை ஒரு சம்பிரதாயமாகவே பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா பாதாமில் இருக்கிற ஃபைபரும் அதில் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸும் நம்மளோட தூக்கத்தை தூண்டும். ஸோ இரவு நேரங்களில் நிம்மதியாக தூங்கணும்னா பாதாம் எடுத்துக்கிறது அவசியமான ஒன்று. அடுத்தது ஃபிக்ஸ். அத்திப்பழம் உடலுக்கு நல்லது. முக்கியமாக பெண்களுக்கு சொல்ல வேண்டிய சிறந்த உணவு. இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அத்திப்பழத்தையோ இல்லை காஞ்ச அத்திப்பழத்தையோ எடுத்துக்கிட்டால் தூக்கம் நல்லா வருமாம். அடுத்தது ப்ளூபெரிஸ். ப்ளூபெரிஸ் நம்ம மூளைக்கு சிறந்த உணர்வு. இதை சாப்பிட்றது மூலமாக நம்ம மூளையோட செயல்திறன் சீராக இருக்கும். உடலுக்கும் நிறைய நன்மைகள் கிடைக்கும். நம்ம தூக்கத்தையும் சீர்படுத்தும். முதுமை அடையாமல் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம நாட்டில் இந்த ப்ளூபெரிஸ் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம்தான். ஆனால் ப்ளூபெரிஸ்க்கு பதிலாக நம்ம லவா பழத்தை எடுத்துக்கலாம். அதுவும் பெரிய வகையை சார்ந்தது தான். ரொம்ப எடுத்துக்காம 4 அல்லது 6 பழம் எடுத்துக்கோங்க. இதை ஓட்ஸில் போட்டு சாப்பிடலாம், இல்லைனா ஜூஸாக கூட குடிக்கலாம். நெக்ஸ்ட்டு அவகேடா. அவகேடா ஆர்த்ரைட்டிஸ் மாதிரியான நோய்களை குணப்படுத்தக்கூடியது. ஏதாவது ஒரு நோயில் கஷ்டப்பட்டாலோ அதோட பெயினை குறைக்க அவகேடோ சாப்பிட்றது நல்லது தான். இரவில் சாப்பிட்டு படுக்கிறப்போ செரிமானம் நல்லாவே நடக்கும். கூடவே தூக்கமும் நிம்மதியாக இருக்கும். ஸோ அவகேடாவை எங்கே பார்த்தாலும் வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒயிட் ரைஸ். சோறில் கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால வெயிட்டை குறைக்கணும்னு சொல்கிறவங்க சோறு சாப்பிட்றத தவிர்த்துக்கலாம். ஆனால் நம்ம இருக்கிற இடத்துக்கும் நம்ம வெப்பநிலைக்கும் ஏற்ற உணவு சோறு தான். இரவு நேரங்களில் சோறு அதிகமாக சாப்பிடாம கொஞ்சம் குறைவான அளவில் எடுத்துக்கிறது நல்லது. நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸ்னு சாப்பிட்றவங்கள கம்பேர் பண்ணால் இரவு வேளையில் சோறு சாப்பிட்டு தூங்குறவங்களோட தூக்கம் நல்லாவே இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. நிம்மதியான தூக்கம் வேணும்னா கொஞ்சமாக 1 கை இல்லை 2 கை அளவு வெள்ளை சோறும் புரோட்டீன் அதிகமாக இருக்கிற உணவுகளும் சாப்பிடலாம். இல்லைனா ப்ரௌன் ரைஸ் கூட சாப்பிடலாம். இதுமே தூக்கத்தை நல்லா தூண்டும்னு சொல்லப்படுது. அடுத்தது இட்லி அண்ட் இடியாப்பம். இரவு நேரங்களில் ரொம்ப கனமான உணவுகள் இல்லாமல் லேசான உணவுகள் எடுத்துக்கலாம். இதுக்கு சிறந்த உணவுன்னு பார்த்தா இட்லியும் இடியாப்பமும் தான். இது ரெண்டுமே வேக வச்சு சாப்பிட்றதுனால செரிமானமும் நல்லா இருக்கும். உடலுக்கு ஹெல்த்தையும் இருக்கும். இடியாப்பம் அப்புறம் தேங்காய் பால் சாப்பிட்றது நல்லது. இட்லி கூட ரொம்ப காரமாக இல்லாமல் லேசான காரத்தோட புதினா சட்னி, தேங்காய் சட்னி, மல்லி சட்னிலாம் சாப்பிடலாம். காரத்தை அள்ளி போட்டு சாப்பிட வேண்டாம். ஏன்னா தூக்கம் கெட்டு போயிடும். நெஞ்சு எரிச்சலும் அதிகரிக்கும். அண்டு தோசையும் அப்பமும் கூட சாப்பிடலாம். ஆனால் தோசையில் அதிக எண்ணெய் ஊற்றி சாப்பிட வேண்டாம். கொஞ்சம் குறைவாகவே சாப்பிடுங்க. அப்பமும் அதே மாதிரி தான். இந்த உணவுகள் எல்லாம் ரொம்ப மிதமான உணவுகள். இதை இரவு நேரங்களில் எடுத்துக்கிட்டால் செரிமான கோளாறுகள் இல்லாமல் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். அடுத்ததாக நம்ம இளமையாக இருக்க உட்கொள்ள வேண்டிய உணவுகளில் பார்க்க போகிறது கிவி பழம். கிவி பழம் உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. இந்த பழத்தில் கம்மியான கலோரிஸ் தான் இருக்குது. இதில் இருக்கிற ஃபைபரும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் நம்ம செரிமானத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம். கொலஸ்ட்ராலையும் குறைக்குது. தூக்கத்தோட குவாலிட்டி அதிகரிக்கிறதுல கிவி பழம் முக்கிய பங்கு வகிக்குது. தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 இல்லை 2 மீடியம் சைஸ் கிவி பழம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நான் சொன்ன உணவுகள் எல்லாமே நம்ம செரிமானத்தை சீராக்கும். கூடவே நிம்மதியான ஆழ்ந்த தூக்கத்தையும் தரும். ஆரோக்கியமும் நல்ல தூக்கமும் இருந்தாலே நம்மளோட இளமை என்றுமே மாறாமல் அப்படியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த உணவுகள் நம்ம தோலுக்கும் நன்மை தரக்கூடியதாக இருக்குது. இரவில் என்ன உணவு சாப்பிடணும், என்ன உணவு சாப்பிடக்கூடாதுன்னு சரியாக லிஸ்ட்டு போட்டு வச்சு சாப்பிடுங்க. அப்போது தான் ஆரோக்கியத்தோட நிம்மதியான தூக்கத்தோட இளமை மாறாமல் என்றும் 16ஆக இருக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அள்ளி தட்டி தெருக்கு விட்டுருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.